அவ்வளோ கஷ்டம். அது சில இடங்களை பார்க்குறதும் இதாமல் இருக்கு. நம்ம நினைப்போம் போனால் கல்யாணம் கட்டினா அவனுக்கு என்ன பிள்ளை குடும்பம் சந்தோஷம் இல்லை. அநேக குடும்பங்களுக்கிடையே அநேக திருமணம் முடித்திருந்தாலும் அநேக வேதனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அம்மாவில் அதுபோல் அவனுக்கு ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம். அதனால இப்போ அவன் சொல்கிறான், மனசாட்சியாய் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான். நான் வாசிமக சொல்லுகிறான். நான் வருகிற பொழுது எல்லாரும் என்னது கைவிடப்பட்ட பொழுதும் என்னை இந்த ராத்திரி வேளையிலே எனக்கு தரிசனமானவர் என்ன செய்தார்? என்னை சொன்ன வாக்கின்படி என்னை என்ன செய்தார்? என்னை என்னது வாழாக்காமல் என்னை தலையாக்கி இருக்கிறார். என்னை கீழாகாமல் என்னை மேலாக்கி. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? பலிபீடம். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கு முன் வர வேண்டும். பிரச்சனைகள் வந்தோன்னு அப்படியே ஆண்டவருக்கு கேட் போற்றக்கூடாது. பிரச்சனைக்கு கேட் போடுவதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம் இல்லையா? வாசிங்க. என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. புதைக்கிறத புதைக்கணும், தோன்றத எடுக்கிறத கொண்டு போறத கொண்டு போகணும். அப்ப இது என்னது? என்ன செஞ்சுட்டான்? யாரு வாசிங்களே. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லாருமே அள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. அம்மாவே இல்லையா? நான் நினைச்சேன் அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் கொண்டு வந்தான். ராகேல் மட்டும் தான் கொண்டு வந்தான். பார்த்தா வரையில் எல்லாம் ஆளுக்கு என்ன செஞ்சாங்க? தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னது? இது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா சொல்லு. ஆண்டோடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற நீங்கள் உங்களுடைய பழைய சுபாவ கிரிகளோடு இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? தடுக்கும். அது என்ன செய்யும்? உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கும். அதனால யாக்கோபு சொன்ன உடனே அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் ஒன்றை சொல்லி சுற்றி இங்கே வைக்கல. அம்மாவே இல்லையா? தங்கள் காதணிகளையும் யாக்கோபுல கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை என்ன செய்தான்? குழி தோண்டி ஒரு மரத்தடியில அம்மாவே இல்லையா? அப்ப நம்முடைய அருவருப்பான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? புதைக்க வேண்டும். சொல்லுங்க. ஆகவேதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஞானஸ்தானத்தின் மூலம் இந்த பூமியில் என்ன செய்யப்படுகிறோம்? பாவத்துக்கு புதைக்கப்பட்டு எனது நீதிக்கு பிழைக்கிறோம். ஆமாவே இல்லையா? அதுதான் கிறிஸ்துவுடைய அடையாளம். அப்ப நம்ம பாவத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த இடத்துல